அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ராஜயோகம் தரும் மகா சிவராத்திரி. நம்ம சிவராத்திரி பற்றி நம்ம நிறைய பதிவுகள் பார்த்துருக்கோம், நிறைய கருத்துக்கள் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது, இன்றைக்கி ராத்திரி நீங்கள் தவறவே விடக்கூடாத ஒரு முக்கியமான நேரத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்க. நம்ம இந்துக்களுடைய வழிபாட்டில் முக்கிய விரத நாள் எதுன்னு கேட்டிங்கன்னா மகா சிவராத்திரி தான். அன்னைக்கு சிவபெருமானை வணங்குறப்ப நம்முடைய பாவங்கள் எல்லாமே தொலைந்து போகுங்கிறது ஒரு ஐதீகம். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அப்பேற்பட்ட இந்த அற்புதமான ஒரு நாளில் ராஜயோகத்தை பெறக்கூடிய இன்னொரு வழிமுறை பற்றி தான் இந்த பதிவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்மளுடைய ஒவ்வொரு மாதத்துலேயுமே தேய்பிரியில் வரக்கூடிய சதுர்த்தி திதியை தான் சிவராத்திரியை நம்ம வழிபாடு பண்ணுறோம். ஆனால் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரி சதுர்த்தி தான் மகா சிவராத்திரியை நம்ம கொண்டாடுறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த நாளில் வழிபடுற நம்ம சிவனை நம்ம வழிபட்டோன்னா நம்மளுடைய பாவங்கள் அனைத்துமே தீருங்கிறது ஒரு ஐதீகம். அப்பேற்பட்ட இந்த சிவராத்திரி இந்த ட்ரிப்பு நமக்கு வெள்ளிக்கிழமையோடு கூடி வந்திருக்குங்க. இன்றைய தினம் நமக்கு பிரதோஷமும் சேர்ந்து சுக்கிரவார பிரதோஷமும் மகா சிவராத்திரியும் சேர்ந்து வந்திருக்கிற ஒரு அற்புதமான நாளில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயம், உங்களுடைய பண கஷ்டங்கள் எல்லாத்தையுமே நீக்கி நிச்சயம் உங்களுக்கு ராஜபோக வாழ்க்கையை வாழ வழிவகுக்கும். அப்படி என்ன ஒரு விஷயம் நம்ம பண்ண போகிறோன்னு நீங்கள் இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு எல்லாருமே காலையிலே குளித்து நம்ம நிறைய பேர் விரதம் இருப்பாங்க, சிலரால் விரதம் இருக்க முடியாது. சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருக்கிறவங்க அன்னைக்கு ராத்திரி உறங்கக்கூடாதுங்க. அதே மாதிரி அன்னைக்கு சிவராத்திரி அன்னைக்கு காலையிலேருந்து அடுத்த நாள் சாயங்காலம் 6, அதாவது நாளைக்கு சனிக்கிழமை மாலை 6 மணி வரைக்கும் நீங்கள் தூங்காமல் கண் விழித்து சிவபெருமானை நினச்சி வணங்க வேணும். இதுதான் மகா சிவராத்திரியோட அந்த தூங்காமல் இருக்கிற விதிமுறைகள். அப்படி ஒருத்தங்க கண் விழித்து நம்ம இருக்கிற நேரத்தில் நீங்கள் பொழுதுபோக்குங்கின்ற அந்த மாதிரிலாம் செலவழிக்காமல் இறை சிந்தனையோடு இருந்தால் உங்களுக்கு முழுமையான விரத பலன் கிடைக்குங்கிறது ஒரு ஐதீகம். இந்த சிவராத்திரி அன்னைக்கு எங்களால் விரதம்லாம் இருக்க முடியாது, தூங்காமலாம் கண்முழிச்சு பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் மிக அற்புதமான இந்த லிங்கோத்பவ காலம்னு சொல்லிட்டு இன்றைக்கி நைட்டு 11:45 12:15 வரைக்கும் இருக்குங்க. இந்த ஒரு அரை மணி நேரத்தில் நீங்கள் ஆத்மார்த்தமாக இறை சிந்தனையோடு உங்கள் வீட்டிலையே, கோவிலுக்கு கூட போக வேணாம், வீட்டிலே இருந்து உங்களால் என்ன ஒரு இறைநாமம் சொல்ல முடியுமோ, ஒரு சிவாய நமக, ஓம் நம சிவாய, உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை நீங்கள் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ ஒரு விசேஷமான இது ஒரு பலன் கொடுக்கும். நீங்கள் மனசில் என்ன உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் மனசார வேண்டி ஒரு பிரார்த்தனை பண்ணுறீங்களோ இந்த நேரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு அது நடக்குங்கிறது ஒரு ஐதீகம். இந்த லிங்கோத்பவ காலம்ங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு நேரத்தில் தான் சிவபெருமான் அடிமுடி இல்லாதவர்னு தன்னை அவர் நிரூபித்த காலம்தான் லிங்கோத்பவ காலம். அதனால தான் இந்த நேர வழிபாடானது நமக்கு ரொம்ப ரொம்ப அற்புத பலன்கள் நமக்கு தருது. அதனால் இப்போ ஸ்கூல் எக்ஸாம் டைம்ஸாக இருக்குது, நிறைய பசங்க ராத்திரி லேட்டாக தான் படுக்கிறாங்க. அதனால் இந்த நேரத்தில் உங்களுடைய குழந்தைங்களையுமே நீங்கள் ஓம் நம சிவாய, நம்ம சுவாமி ரூம் கூட போக வேணாம், உட்காந்துருக்கு அவங்க இருக்கிற இடத்துலையே ஓம் நம சிவாயன்னு சொல்லிட்டு அந்த சின்ன ஒரு மந்திரத்தை மட்டும் அவங்களையும் சொல்லுங்கள். அவங்களுக்கும் இதனுடைய முழு பலனும் கண்டிப்பாக அவங்களுக்கும் கிடைக்குங்க. இதோடு நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான காரியம் இருக்குங்க. அதாவது நமக்கு ராஜயோகம் ஏற்படுவதற்காக நீங்கள் நாளைக்கு எப்படியுமே எல்லாருமே கோவில் போவோம். அப்படி நீங்கள் ஆலயத்தில் போயிட்டு ஏற்ற வேண்டிய ஒரே ஒரு நெய் தீபம், இதை நாளைக்கு சாயங்காலம் எல்லா கோவிலையும் பிரதோஷத்துக்கு அப்புறமேட்டு தான் சிவராத்திரி பூஜைகள் பண்ண அந்த 4 கால பூஜைகள் ஆரம்பிக்கும். அதாவது நாளைக்கு மாலையில் தான் சதுர்தசி நமக்கு தொடங்குது. அதனால் சுத்தமான ஒரு பசுனை நீங்கள் வாங்கிட்டு ஒன்று உங்கள் வீட்டில் இருந்தே நீங்கள் ரெடி பண்ணிட்டு போங்க, இல்லாட்டி சுத்தமான பசுனையாக நீங்கள் வாங்கி ஒரு சின்ன ஒரு அகல் தீபம் மட்டும் நீங்கள் கோவிலுக்கு மட்டும் போய் நீங்கள் ஏற்றி பாருங்களேன். கண்டிப்பாக உங்களுக்கு பயங்கர விசேஷமான பலன் கிடைக்கும். இது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியாமல், மற்றவங்க ஏற்றின தீபத்தில் அந்த நெய்யை ஊற்றி இப்போ கொண்டு போகிற நீங்கள் நெய் வாங்கிட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பண்ணவே கூடாது. மற்றவங்க எரியிற தீபத்தில் நீங்கள் எண்ணெய் ஊற்றுறதோ நெய் ஊற்றுறதோ எதுவுமே பண்ணவே கூடாதுங்க. அதே மாதிரி விளக்கு சுத்தம் பண்ணாமல், இப்போ கோவில் விளக்கே இருக்கும், அந்த மாதிரி விளக்கு சுத்தம் பண்ணாமல் நெய் ஊற்றி நம்ம கோவிலில் ஒரு தீபம்லாம் பண்ணக்கூடாது. அதனால் இதுக்கு ரொம்ப பெஸ்ட் ஐடியா என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உங்கள் வீட்லேயே ஒரு பழைய அகல் விளக்கு இருந்தால் கூட பரவாயில்ல, கழுவி சுத்தமாக தான் வச்சுருப்போம். அதில் நீங்கள் ஒரு நெய் மட்டும் ஒன்று வாங்கிட்டு போய் நீங்கள் தீப்பெட்டி இதெல்லாம் ஒரு சிரமம் பார்க்காம வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு போய் ஒரே ஒரு தீபம் மட்டும் நாளைக்கு சிவனுக்கு மட்டும் நீங்கள் ஏற்றி பாருங்களேன். இந்த ஒரு தீபமானது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயம் மாற்றக்கூடிய யோகத்தை அமைத்து கொடுக்கும். அதனால் இந்த அற்புதமான நாளை நீங்கள் தயவு செஞ்சு தவற விடாதீங்க. உங்களுடைய கஷ்டங்கள்லாம் தீர்ந்து ராஜபோக வாழ்க்கை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இந்த வழிபாட்டு முறையில் நம்பிக்கை இருந்தால் நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள்.
அது மாதிரி இன்றைக்கி ராத்திரி உள்ள 11:45 12:15 மணி வரைக்கும் உள்ள ஒரு அற்புதமான நேரத்தை தயவு செஞ்சு யாருமே தவற விடாதீங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் சிவனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். அவங்க இதை பார்த்து பலனடைஞ்சாங்கன்னா அந்த புண்ணியங்கள் நிச்சயம் உங்களுடைய குடும்பத்தை தாங்க போய் சேரும். நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் சிவபெருமானின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு நாங்களும் வேண்டிக் கொள்கிறோம். மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது தினம் ஒரு தகவல். நன்றி.